எதற்கெடுத்தாலும் ஆதாரம் இருக்கிறதா என்று கேட்பதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவின் ஆவேச பேச்சிற்கு திமுக உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் அவையில் பெரும் அமளி நிலவியது. இதனைத் தொடர்ந்து சபாநாயகர் உறுப்பினர்களுக்கு உருக்கமுடன் விடுத்த கோரிக்கையை தற்போது பார்க்கலாம். தேர்தல் வெற்றி பெற்று வந்த பிறகு நிறைய பேர் சொல்லுவாங்க, என் பேர்ல ஒண்ணுமே இல்லை, ஆனா அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கவங்க பேர்ல மெடிக்கல் காலேஜ் இருக்கும், இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கும். இது எல்லாம் எங்கிருந்து வந்துச்சுன்னா, இந்த மாதிரி மலைகளையும் இந்த மாதிரி மைன்ஸ்லையும் பினாமிகளை போட்டு அதுல இருந்து சட்டம் சொல்லுது 10 அடி எடுக்கணும்னா 50 அடி கல் எடுக்கிறது, 50 அடி இடத்துல 200 அடி கல் எடுக்குது. என்னென்ன ஃபைல் போட்டுக்கோங்க. ஆதாரம் இருக்கா? ஆதாரம் இருக்கான்னா 30 வருஷத்துக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் சைக்கிள்ல வந்து அரசியலுக்குள்ள வந்தாங்களோ, இன்னைக்கு யார் யாரெல்லாம் மெடிக்கல் காலேஜ் கட்டியிருக்காங்களோ, யார் யாரெல்லாம் இன்ஜினியரிங் காலேஜ் கட்டியிருக்காங்களோ, யார் யாரெல்லாம் பெரிய பெரிய பங்களா வந்து அரசியல் வந்து பேர் கட்டியிருக்காங்களோ, அங்கதான் உண்மையான ஆதாரம் மக்கள் பார்வையில் இருக்கு. பாருங்க தம்பி தம்பி உட்காருங்க, நான் பேச உட்காருங்க 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 மாநில உறுப்பினர் உட்காருங்க, நான் பேசுறேன். உட்காருங்க, இடத்துல உட்காருங்க. நீங்க உட்காருங்க, நீங்க எல்லாம் உட்காருங்க, நீங்க எல்லாம் உட்காருங்க. முதல்ல நீங்க உட்காருங்க, நீங்க எல்லாம் உட்காருங்க, நீங்க எல்லாம் உட்காருங்க. நான் பேசுறேன். உட்காருங்க, நீ உட்காருங்க, நீங்க எல்லாம் உட்காருங்க உட்காருங்க. பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் யார் பேருமே குறிப்பிடல. குறிப்பிடாத போது ஏன் நீங்க எல்லாருமே எழுந்திருக்கிறீங்க? எதுக்கு நீங்க இதை பத்தி பேசுறீங்க? அவருடைய கருத்தை சொன்னாரு. அது மாதிரி உங்களுக்கு கருத்து இருந்ததுன்னா நீங்க தாராளமா உங்க கருத்தை சொல்லுங்க, நாங்க அது பதில் சொல்ல தயாரா இருக்கிறோம். சம்பந்தப்பட்ட துறை பற்றி பேசுகின்ற பொழுது பல்வேறு வகையில பொதுக்கூட்டம் மாதிரி எப்ப பார்த்தாலும் பொதுப்பணித்துறை பொதுக்கூட்டம் பேசுறீங்க. நாங்க பொதுக்கூட்டம் பேசல. பொதுக்கூட்டம் போல நீங்கள் தான் பல்வேறு ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு சொல்லுகிற பொழுது பேரவைத் தலைவரிடத்தில் ஆதாரத்தை காட்டணும் சொல்றது என்ன தவறு? ஆதாரம் கொடு சொல்ற காரணத்தினால் பேசுகிறேன் என்று பொத்தாம் பொதுவாக பேசுவது எந்த விதத்தில் நியாயம்? பொத்தாம் பொதுவாக பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் தான் எப்பொழுது பார்த்தாலும் அரசியல் ரீதியாக உள்நோக்கத்தோடு நீங்கள் பேசுறீங்களே ஒழிய நாங்க என்ன உள்நோக்கத்தோட பேசுறோம்? சம்பந்தப்பட்ட பேசிக் கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் கூட சபை மரபில்லாம சபாநாயகர் இருக்கும்போது இங்க நடக்கக்கூடிய கட்சிகள் எல்லாருக்கும் தெரியும். இந்த பக்கம்லாம் அமைதியாக இவங்க சொல்லாத கருத்தா விமர்சனத்துக்குலாம் பதில் சொல்லிட்டு தான் இருக்கிறோம். ஆனா இது ஒரு செட்டப். பின்னாடி இருக்கிறவங்க ஏங்கிறது அதுங்கிறது அவன் இவன் அடிக்க வருது. உடனே இவரு ஏன்ச்சு கட்டுப்பாடு எங்களுக்கு சொல்லி தராங்களாம். கொஞ்சம் திரும்பி அவரை சொல்லிக் கொடுக்க சொல்லுங்க. நான் மீண்டும் இதை தான் சொல்லிக்கிறேன். இது வெற்றி தலைவர் அரசு. இந்த மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற அரசு கிடையாது. நாகரிகமா பேசணும். நாங்க கட்டுப்பாடு இல்லாம பேசுறோமா? நாங்க பொத்தாம் பொதுவா பேசுறோமா? முதல்ல நாகரிகமா எப்படி பேசணும்னு அவருடைய உறுப்பினர்களுக்கு சொல்லி தரணும்னு உங்க மூலம் சொல்லிக்கிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் யாரையும் இந்த அவையை விட்டு இந்த பேரவைத் தலைவர் அனுப்பினார் என்கின்ற அந்த வருத்தத்திற்குரிய செய்கைக்கு நான் ஆட்பட்டு விடக்கூடாதே என்று கவலையில் சொல்கிறேன். யாரையும் வெளியேற்றுவது என்னுடைய நோக்கம் அல்ல. அப்படி வெளியேற்றப்படுவதை நியாயப்படுத்தி பேச வேண்டிய நிலைமை எனக்கு உருவாக்கக்கூடாது என்று தான் நினைக்கிறேன். ஆனால் இந்த சபையினுடைய மாண்பும் பார்த்து கொண்டிருக்கிற மக்களும் மற்ற சக உறுப்பினர்கள் நம்மை பற்றி என்ன நினைப்பார்கள், இதையும் கட்டுப்பாடு இல்லாமல் போக அனுமதித்தால் அப்புறம் இந்த அவையை யார் தான் கட்டுப்படுத்துவது என்ற கவலை எனக்கு வந்திருக்கிறது. நான் மீண்டும் சொல்கிறேன், இந்த அவை மரபையும் கண்ணியத்தையும் கௌரவத்தையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு ஆளுங்கட்சிக்கு இருக்கிறது, எதிர்கட்சிக்கு இருக்கிறது.